ஒரு 2 வாரத்துக்கு முன்னால Facebookல நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். மிஸ் வாவ் தமிழா அப்படின்ற ஒரு சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன கிளிப்பு. அந்த கிளிப் நான் ப்ளே பண்றேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்ப நீங்க மேலா வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு? அது வந்து இப்ப கவர்மெண்ட்ல பண்ணோம்னா கம்மியா தான் ஆகும். ஆனா அது ஃபேமிலி சப்போர்ட் இருந்தா மட்டும் தான். பிரைவேட்னா நம்மளே பார்த்துக்கலாம். அது ஒரு 9 lakhs அப்படி ஆகும். ஆக்சுவலி 2 சர்ஜரி இருக்கு. செஸ்ட் ஒன்னு தென் யூரின் பிளேஸ் ஒன்னு இருக்கு. இது செஸ்ட்டுக்கு மட்டும் 2 lakhs கேட்டிருக்காங்க. கீழ பண்றதுக்கு 9 lakhs வந்துரும்னு சொல்லிருக்காங்க ரவுண்டா. 2 + 9 இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லா தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் YouTubeல வந்து ஒரு 1 ஹவர் இன்டர்வியூ அது. இதுல பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க பேசுறாங்க. அவங்க 2 பேரும் நாங்க வந்து லெஸ்பியன் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, நான் ஆணா மாறப் போறேன். ஆணா மாறிட்டு நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி நாங்க ஒண்ணா வாழப் போறோம். இப்ப எங்கள வந்து வீட்ல யாருமே வந்து ஏத்துக்க மாட்றாங்க. எங்கள சேர்க்க மாட்றாங்க. அந்த அந்த சேம் சாப் ஸ்டோரி. அம்மா எங்கள அடிச்சாங்க. எங்கள வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கலாம் 90s கிட்ஸ். 90s கிட்ஸ் வந்து லவ் பண்ணாலும் அடிப்பாங்க. ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணல. பேசினா கூட வந்து அடிலாம் விழும். ஆனா நீ ஒரு லெஸ்பியன் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ண வந்து காதலிக்கிறீங்க அப்படின்னு நீங்க வீட்ல சொன்னீங்கன்னா, உங்கள வந்து கொஞ்சலாம் மாட்டாங்க. அடிக்க தான் செய்வாங்க. ஆனா இத ஒரு கதையா கொண்டு வந்து பாருங்க, நாங்க வந்து ரொம்ப பாவம். எங்கள வந்து வீட்ட விட்டு விரட்டி விட்டாங்க. நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படின்ற மாரி அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, இப்போ வந்து நான் வந்து ஆப்பரேட் பண்ண போறேன். நான் வந்து சர்ஜரி பண்ணி நான் வந்து ஆம்பளையா மாறப் போறேன். அதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும்? மொத்தம் 11 லட்சம் ஆகும். அத ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க, இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்றாங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சோம் அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. சோ அரவுண்ட் ஒரு 21, 22 அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க லைஃப் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி மேல வர வேண்டிய டைம்ல அவங்களுக்கு ஒரு லெஸ்பியன் லவ் வருது. அதையும் தாண்டி நான் வந்து ஆபரேஷன் பண்ணிக்க போறேன். நான் என்னோட ஜெண்டரை வந்து மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் அங்க போய் நிக்குது இப்போ. இது வந்து கொஞ்ச நாளாவே இப்போ ஒரு யூசுவலா நம்ம யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து வாவ் தமிழா அப்படின்ற ஒரு சேனல். ஆனா இவங்களுக்கெல்லாம் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். பிஹைண்ட் வுட்ஸ், கலாட்டா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த குரூப் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வேலையே என்ன அப்படின்னா, இப்போ யாராவது வந்து நான் கே இல்ல நாங்க லெஸ்பியன் அப்படின்னு சொன்னா போதும். நான் ஒரு ஆண், ஆனா அவருடைய கண்ணை பார்த்தோன்னே எனக்கு வந்து காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கப்பலா வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படி யாராவது சொல்லிட்டா போதும், உடனே மைக்கை கொண்டு வந்து நீட்டி உங்கள் காதல் கதையெல்லாம் சொல்லுங்க. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? உங்களுக்கு அவர்கிட்ட எது ரொம்ப பிடிச்சது? அவர் கண்ணு பிடிச்சதா? இப்படி எல்லாம் உட்காந்து கேள்வி கேட்கறாங்க. இப்போ நீங்களே இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளா இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே அங்க ஒரு 4-5 கப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு அவங்களெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு இதை வந்து நார்மலைஸ் பண்றது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு சாதாரணமான விஷயம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் உண்டு. இந்த மாதிரி லெஸ்பியன் கே எல்லாம் ஒரு நார்மல் தான். இது வந்து இயற்கை தான் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத முழு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுங்க 2 பேரும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த சர்ஜரி பத்தி பேசுறாங்க. மேல பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய், கீழே பண்றதுக்கு 9 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அமௌண்ட் ஒரு பக்கம் இருக்கு. அவங்க மொத்தம் 11 லேக் சொல்றாங்க. பட் அதையும் தாண்டி அதிகமா ஆகும். நீங்க அந்த இண்டஸ்ட்ரி உள்ள போனீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சர்ஜரி, ஜெண்டரை வந்து சேஞ்ச் பண்ற இந்த மாதிரி சர்ஜரி பண்ற அந்த ஒரு இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. மிகப்பெரிய பணத்தை மட்டுமே மையமாக வைத்து செயல்படுகிற ஒரு இண்டஸ்ட்ரி. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி உள்ள போனீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய கதைகள்லாம் வெளியே வரும். இப்போ இந்த சர்ஜரி என்ன, இந்த ஆபரேஷன் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த 2 மார்பகங்களையும் அறுத்து போட்டு கீழே இருக்கிற வெஜைனாவை வந்து பீனிஸாக மாற்றுவது, ஆண்களுக்குரிய அந்த ஆண் உறுப்பாக மாற்றுற ஒரு சர்ஜரி. கேட்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ உள்ள போய் இந்த ப்ராசஸ் என்னது, இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆபரேஷன்ல அப்படின்றத நான் சொல்றேன். இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு பெரிய மாஃபியா கும்பல் பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய இந்த ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அஜெண்டாவை குழந்தைங்க மேல திணிக்கிற ஒரு பெரிய கூட்டம் இதுக்கு பின்னால இருக்கு. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வாட் இஸ் எ உமன் அப்படின்ற பேர்ல மேட் வால்ஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மேட் வால்ஷ் யார் அப்படின்னா, நான் பேசியிருப்பேன் இவரை பத்தி. இப்போ இவர் வந்து யாருன்னா, டெய்லி ஒயர் அப்படின்ற ஒரு மீடியா கம்பெனி இருக்கு யூஎஸ்ல. இவங்க வந்து ஒரு ரைட் விங் மீடியா, ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கன்சர்வேட்டிவ் மீடியா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த எல்ஜிபிடினா என்னது, இதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனை என்ன, இதுல வந்து இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் மேட் வால்ஷ். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்தாரு. பெண் என்பவள் யார்? இப்ப நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களுக்கான உறுப்புகளை உடைய பெண்களுக்கான அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு நபர் தான் இந்த பெண் அப்படின்றவங்க. ஓகே. ஆனா இப்ப எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, நல்லா ஆணா இருப்பாரு. பிறக்கும்போது நல்லா ஆணா தான் இருப்பாரு. ஆணா தான் வளர்ந்திருப்பாரு. அவரு மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் நான் வந்து பெண்ணா உணர்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? நான் வந்து பெண்ணா மாறுறேன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து பெண்ணா மாத்திப்பாரு. அப்போ இதுவரைக்கும் பெண்களாக இருந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, இன் எவ்ரி வே
இவங்க 2 பேரும் வேற வேற. ஒரு பெண் என்பவள் முற்றிலும் வேறானவள். இப்ப என்ன பண்றீங்க? நல்லா இருக்கிற ஆண வந்து பெண்ணா மாத்தி விட்டு, அதையும் பெண் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்துறோம். அப்ப என்ன ஆகும்? அப்ப பெண் அப்படின்றதுக்கான ஒரு யூனிக்கான ஒரு விஷயமே இல்ல இப்போ. இப்படி இருக்கும்போது, பெண் என்பவள் யார்? இப்ப மேட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இத வந்து ஒரு டாக்குமெண்டரியா பண்ணி, இந்த இண்டஸ்ட்ரியில உள்ள இருக்கிற இந்த மாரி குழந்தைங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ற டாக்டர்ஸ், இந்த மாரி ஆப்பரேஷனுக்கு உள்ளான குழந்தைகள், அதனுடைய எக்ஸ்பெர்ட்ஸ் அவங்க கிட்ட போய் பேசியிருப்பாரு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அந்த டாக்குமெண்டரிய எல்லாரும் பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுல இருந்து நான் ஒரு சில கதைகள் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஆப்பரேஷன் பண்றான் இப்ப பேசுறாங்கல்ல இந்த பொண்ணுங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்ல இவங்களுக்கு அங்க உட்கார்ந்து கேள்வி கேட்கிறானே, இவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? ஆப்பரேஷன் பண்ண போறீங்களா? அப்படின்னு கேட்கிற இந்த ஆங்கர், இந்த நபர், அதனுடைய பின் விளைவுகள் என்ன? இந்த ஆப்பரேஷன் பண்ணா என்ன ஆகும்? இந்த ஆப்பரேஷன் பண்றவங்க என்னென்ன மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்க? அந்த ப்ராசஸ் என்ன? அந்த சர்ஜரி எப்படி பண்ணுவாங்க? அப்படின்றத பத்தி கேட்கவே இல்ல. அத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அத பண்ணவே இல்ல. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, மீடியா மொத்தமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒன் சைட் ஸ்டோரி தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் கதை தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு இருக்கு. இதுல நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நெறைய பிரச்சனை இருக்கு. அத பேசுறதே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, லெட்ஸ் கோ டூ வாட் இஸ் எ வுமன். இந்த டாக்குமெண்ட்ரில வந்து வெஜினோபிளாஸ்டி அப்படின்ற ஒரு சர்ஜரி இருக்கு. அதாவது வெஜைனாவ உருவாக்குறது. இப்போ ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு வைங்க. அந்த குழந்தை வந்து இல்ல அந்த நபரோ, அந்த குழந்தையோ நான் வந்து பெண்ணா மாறப் போறேன் அப்படின்னு சொன்னா, அத துண்டிச்சு அதிலிருந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெஜைனாவ உருவாக்குவாங்க. பெண் உறுப்ப உருவாக்குவாங்க. இதுக்கு பேர் வந்து வெஜினோபிளாஸ்டி. இன்னொன்னு என்னன்னா, ஃபாலோபிளாஸ்டி. அதாவது பெண்ணா இருப்பாங்க. அவங்களுக்கு பீனிஸ உருவாக்குறது. ஃபாலஸ் அப்படின்னா பீனிஸ்ன்னு அர்த்தம். இது எப்படி பண்ணுவாங்க? இதனுடைய விளைவுகள் என்ன? அப்படின்றத பத்தி இப்ப மேட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாரி உண்மையாவே சர்ஜரி பண்ண ஒருத்தங்க, ஒரு பெண். ஆனா இப்ப வந்து ஆணா மாறி இருப்பாங்க. அவங்கள போய் இன்டர்வியூ கேட்டிருப்பாரு. அதுக்கு முன்னால இப்ப மேட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாரி வேஜினோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு டாக்டர்ட்ட போய் பேசியிருப்பாரு. இவங்க வந்து மார்சி பவர்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டர். இப்ப இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைகள பெண்ணா மாத்துறது. Dr. Marcy Bowers, first of all, thanks for talking to us. My pleasure. So you're a world-renowned gynecologist and surgeon. You're also a transgender woman. Can you tell me a little bit about... Well, I mean, I identify as a woman. இப்போ வந்து மேட் கேக்குறாரு. இந்த மாரி நீங்க வந்து சர்ஜரி பண்ணியிருப்பீங்க. யங்கஸ்ட் யாரு? நீங்க பண்ணதுலயே வயசு கம்மியானவங்க யாரு அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு 16 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 16 வயசு. What's the youngest patient that you've operated on? The youngest patient I've done vaginoplasty on is age 16. இப்ப நம்ம ஊர்ல வந்து நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் 18 வயசு ஆயிருக்கணும். இப்போ நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கும் 18 வயசு ஆகணும். 18 வயசு ஆனா தான் ஒரு சரியான தலைவனை உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியும். அட் த சேம் டைம் ஒரு திருமணமும் நீங்க பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, உங்க உடல் அப்பதான் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். உங்க மனசும் அப்பதான் ரெடி ஆயிருக்கும். ஆனா 16 வயசுல குழந்தைங்கள வந்து செக்ஸ் சேஞ்ச் பண்றாங்க. குழந்தைங்களுடைய ஜெண்டர மாத்துறாங்க. எத பண்ணினா ஹார்மோன் குடுக்குறாங்க. அவங்களுடைய ஆண் உறுப்ப வெட்டுறாங்க. வெட்டி பெண் உறுப்ப அவங்க வந்து பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு முதிர்ச்சியும் இல்லாமல் இந்த உலகத்த பத்தியோ, இல்ல தங்கள பத்தியோ கூட ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு அப்படின்றதுனால, இது வந்து ஒரு சொசைட்டி ஓகேவா? ஒரு சொசைட்டியாக சேர்ந்து எல்லாரும் 24 மணி நேரமும் ஜெண்டர், செக்ஸ் சேஞ்ச் அப்படின்னு பேசும்போது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு குழப்பம் வரதான் செய்யும். அதுவும் அந்த ஏஜ்ல, அந்த டீனேஜ்லாம் வந்து ரொம்ப ஒரு கன்ஃப்யூசிங்கான ஒரு டைம் அது வந்து. அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்க உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த டைம்ல. அவங்களுக்கு நிறைய டிப்ரஷன் இருக்கும், நிறைய பியர் பிரஷர் இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கான மெச்சூரிட்டி இன்னும் அவங்களுக்கு வந்திருக்காது. ஆனா அவங்கள இவங்க என்ன பண்றாங்கன்னா, குழப்பி அவங்கள வந்து நம்ப வச்சு, உனக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ வந்து ஒரு தவறான பாடியில பொறந்துட்ட. நீ பெண்ணா இருக்கிற வெளிய. ஆனா நீ வந்து உள்ளுக்குள்ள நீ ஒரு ஆணா இருக்கிற. அப்படின்னு சொல்லி அவங்கள குழப்பி, அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ற ஒரு அசிங்கமான ஒரு வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மேட் என்ன பண்றாரு? ஸ்காட் நியூஜென்ட் அப்படின்ற ஒரு வெளியே ஆணாக தெரிகிற, ஆனால் உண்மையில் பிறப்பின் அடிப்படையில் ஒரு பெண்ணாக இருந்த ஒருத்தங்களை வந்து பேட்டி கேட்கிறாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க யார் அப்படின்னா, இவங்க ஒரு பெண்ணா தான் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சைக்காலஜிஸ்ட போய் பார்த்திருக்காங்க. ஏதோ பிரச்சனைனால போய் பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆணா தான் நீங்க வந்து இருக்கீங்க உள்ள. வெளியே நீங்க பெண்ணா இருந்தாலும் உள்ள வந்து நீங்க ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி அதை இவங்களும் நம்பி ஆணா மாறுறதுக்கான அந்த ஹார்மோன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. பண்ணி இப்ப ஆணாவும் மாறியாச்சு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஆணாக மாறினதுக்கு அப்புறம், அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க உடம்புல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க உடம்பு வந்து அதுக்கு ஒத்து போகல. இவங்க ரொம்ப வீக் ஆகியிருக்காங்க. அவங்க கதையெல்லாம் இவங்க சொல்றாங்க. அதை பார்த்துடலாம். When psychologists or somebody that I was in love with or whatever said that I was in the wrong body, I started to think, well, maybe I am. I'm a biological woman that medically transitioned to appear like a male through synthetic hormones and surgery. I will never be a man. Is it transphobic for me to tell the truth?
Why is it that in a couple hundred years from now, if you dug up my body, they're going to go, yeah, that was a woman, had babies. Can you tell me about the procedures that you had? I've had 7 surgeries. I've had 1 stress heart attack. I've had a helicopter life ride with pulmonary embolism. I've had 17 rounds of antibiotics. I get infections every 3 to 4 months. I'm probably not going to live very long. The truth is that medical transition is experimental. We have studies that said that medical transition helps mental health with kids. They've all been retracted, modified, changed. But the only long-term study tells us 7 to 10 years is when transgender people are the most suicidal. After surgery. But that's transphobic to say. We have 5 children's hospitals in the United States promoting that. What? That's a phalloplasty. That's a bottom surgery. We have 5 children's hospitals in the United States telling girls that they can be boys at $70,000 a pop in a surgery that has a 67% complication rate. That will kill me from infection. We're butchering a generation of children because nobody's willing to talk about anything. I have 3 kids at the age that they're doing this to kids. I love my kids, and I love other people's kids, and you should too. This is wrong on so many levels. நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியை ஒரு 10 வாட்டி பார்த்துருப்பேன். அதுவும் இவங்க கதையை வந்து ஒரு நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு கண் கலங்காமல் இருந்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு எமோஷனான ஒரு ஸ்டோரி. யோசிச்சு பாருங்க, இந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க மொத்தமே வந்து 2 சர்ஜரின்னு சொல்லி. கிடையாது, நார்மலாகவே குறைஞ்சபட்சம் 4 சர்ஜரி பண்ணுவாங்க. மொத்தமாக இவங்களுக்கு 7 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. முதல்ல டபுள் மேசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஸ்ட் அந்த 2யும் வெட்டுறது, அந்த காயங்கள்லாம் ஆறணும், அதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு வெஜைனாவை போயிட்டு மாற்றுவாங்க. வெஜைனாவை மட்டும் கிடையாது, உள்ள இருக்கிற யூட்ரஸ் அதையும் மாற்றணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, 67% வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள ஒரு சர்ஜரி இது வந்து. அதுக்கப்புறம் அவங்க கையை காட்டுறாங்க. கையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பீனிஸ் பண்ணுறாங்கன்னா எதுல இருந்து பண்ணுவாங்க? உங்க தொடையிலையோ இல்ல உங்க கையிலையோ இருந்து தான் அந்த டிஷ்யூ வந்து எடுப்பாங்க. அந்த டிஷ்யூவை எடுத்து பீனிஸ் பண்ணணும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹார்மோன் உங்களை உடல் அளவுல, மனசளவுல எல்லா விஷயத்திலையும் உங்களை வந்து மாற்றக்கூடியது. அமெரிக்கால இந்த விஷயத்தை பண்றதுக்குனே 5 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதனுடைய பின் விளைவுகள் பத்தி குழந்தைங்களுக்கு சொல்றதே கிடையாது. எவ்ரி 3 months வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, நான் வந்து வாழ மாட்டேன் ரொம்ப நாள் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இந்த பேசுறாங்கல்ல இந்த 2 பெண்கள், இந்த 2 சின்ன பொண்ணுங்க, அவங்களும் சொல்றாங்க இதை. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சீக்கிரமா இறந்துடுவீங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டா 60 இயர்ஸ்ல இறந்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க ஓகேவா? அந்த பயம் போட்டதுக்காக அப்படி சொல்லுவாங்க போல. பட் அது ரியலா இல்ல. 60 வயசு வரைக்கும் தான் வாழ்வீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதாக இவங்களே ஒத்துக்கிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, நாங்க அதை நம்பல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு டெலூஷனா இருக்காங்கன்னு பாருங்களேன். டாக்டரே சொல்றாங்க, ஆபரேஷன் பண்றவங்களே சொல்றாங்க, இது வந்து உங்களுடைய ஆயுள் நாளை குறைக்க கூடியது. ஆனா அதை கேட்கறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. அதை பத்தி பேசுறதுக்கோ இல்ல இந்த சின்ன பசங்களுக்கு இதை பத்தி அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து நல்வழியில கொண்டு வரதுக்கோ ஆள் கிடையாது. அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு அதுல வந்து ட்ரெண்டிங் கப்புள்னு வரை இவன் போட்டிருக்கான். அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சிட்டாங்க போல, பெர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து ட்ரெண்டிங் பெர்ஃபெக்ட் கப்புள். யாராவது ட்ரெண்டிங்ல இருந்தா போதும், அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள வந்து பேட்டி கேட்டு நம்ம வந்து வியூஸை ஏற்றி நம்ம சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி இதுல வந்து எத்தனை பிரச்சனை இருக்கு. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு போயிட்டு மற்ற பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து நம்ம எஜுகேட் பண்ணணுமே, நம்ம வந்து வார்ன் பண்ணணுமே, எதுவுமே கிடையாது. எனக்கு தேவை காசு, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம். LGBT அப்படின்ற பேர்ல இதை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஒரு படு பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல. அதை யாரும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு இந்த LGBT கொடி ஆட்டுறவங்க யாருமே, இன்க்ளூடிங் நம்ம கவர்மெண்ட், நம்ம DMK அரசு, நம்ம MP போய் கொடி ஆட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்ல. மகிழ்ச்சியா, சுதந்திரமா, உரிமைகளோட சந்தோஷமா சென்னை வீதியில உங்களை பாக்குறப்போ அந்த மகிழ்ச்சியை எனக்கு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அரசாங்கமும் அதை நம்புகின்றது. உங்கள் பின்பாக உங்களோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உடன் நிற்கும். உங்களுக்காக அனைத்து வகைகளிலும் குரல் கொடுக்கின்ற, அந்த உரிமை குரல் கொடுக்கின்ற விஷயத்தை தலைவர் கலைஞர் காலம் தொட்டு இன்றைய முதலமைச்சர் காலம் வரை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க ஒரு மெடிசின் பத்தி பேசுறாங்க. லுப்ரான் அப்படின்ற ஒரு மெடிசின் பத்தி பேசுறாங்க. இது ஒரு பியூபர்ட்டி பிளாக்கர். பியூபர்ட்டி பிளாக்கர்னா என்னது? ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா ஒரு 10 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வயசு வந்து முதிர்ச்சி ஆகும், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆரம்பிக்கும். இப்போ இந்த மெடிசின், இந்த ஊசி போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெடிசினை உள்ள செலுத்தி அவங்களுக்கு வந்து நார்மலா வர்ற பீரியட்ஸ் நடக்காது, பிரஸ்ட் வளராது. அதே மாதிரி இவங்க ஆண் குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாடி வளராது, அந்த வாய்ஸ்ல வர்ற அந்த மாற்றம் அதுவும் நடக்காது. இப்போ இந்த மருந்தை உருவாக்குற அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அதையும் இவங்க பேசுறாங்க. And we're believing a pharmaceutical company, Lupron, hormone blockers, reversible, so they say. Well, the truth is that in 2003, Lupron was sued and deemed a criminal enterprise by the US government. They paid the most fine of any pharmaceutical company at that time, $874 million, wrote a check. Is Lupron chemical castration?
Yes. And we're giving it to kids, telling them that they were born in the wrong body and it's completely safe. இப்போ இந்த லூப்ரான் அப்படின்ற இந்த ஒரு மருந்து இப்போ இதை உருவாக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001ல டிஏபி பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவங்க மேல ஒரு கேஸ் ஒன்று வருது, ஒரு கிரிமினல் கேஸ் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிஏபி பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இவங்க யார் அப்படின்னா அபர்ட் லேபரட்டரிஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மா கம்பெனி, அவங்களும் டக்கீடா பார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி, இவங்க வந்து ஒரு ஜப்பானீஸ் கம்பெனி லூப்ரானை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனி இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மெடிசன் இருக்குல்ல, இந்த லூப்ரான் அப்படின்ற இந்த மெடிசனுடைய விலையை வந்து அதிகப்படுத்தி காட்டுறது, அதிகப்படுத்தி காட்டி அது மூலமாக இன்சூரன்ஸ் கம்பெனில அதிகமா காசு வாங்குறது. இப்போ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து அதிகமா காசு அடிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மருந்தோட விலையை வந்து அதிகப்படுத்தி காட்டுறது. இது மட்டும் கிடையாது, இவங்க இன்னொரு வேலையும் பண்ணாங்க. இப்போ இந்த லூப்ரான் அப்படின்ற மெடிசன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கம்மியான காஸ்ட்ல கம்மியான பிரைஸ்ல மெடிசின்ஸ் இருந்தாலும், வேற மெடிசின்ஸ் இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு எங்க மெடிசன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்து அதிகமான பிரைஸ்ல இருக்கிற இவங்க மெடிசனை வந்து வாங்க வைக்கிறது. அப்ப என்னன்னா ஃபார்மா கம்பெனிஸும் டாக்டர்ஸும் சேர்ந்து கூட்டு கலவானீங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மக்களையும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏமாத்திட்டு இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான இந்த மெடிசனை வந்து குழந்தைங்களுக்கு விற்கிறது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். இதனால இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சி இவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டாங்க. எவ்வளோ ஃபைன் தெரியுமா? 2001ல $875 மில்லியன். அதாவது 23 வருஷத்துக்கு முன்னால $875 மில்லியன். அப்ப இன்னைக்கு வந்து அதனுடைய மதிப்பு எவ்வளவு, அது இந்திய ரூபாயில எவ்வளவு கோடி, எத்தனை ஆயிரம் கோடி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அப்போ இவ்வளவு காசு வச்சிருக்கான், ஃபைன் மட்டுமே கட்டுறதுக்கு இவ்வளவு காசு வச்சிருக்கான் அவன். சோ இந்த மாதிரி முழுக்க முழுக்க லாபத்தை மட்டுமே நோக்கமா வச்சு எந்த குழந்தை எப்படி மாறினா எனக்கு என்ன, அதனுடைய விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ், அதை பத்தி எனக்கு என்ன கவலை, எனக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ப்ராஃபிட் பேஸ்ட் கம்பெனி தான் இந்த ஃபார்மா கம்பெனிஸ். நீங்க வந்து பார்த்திருப்பீங்க இந்த ஆபட் அப்படின்ற கம்பெனி வந்து இன்னைக்கும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வீட்டில் வாங்குற கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஆபட் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த டேப்லெட் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஆபட் லோகோ இருக்கா, இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு டேப்லெட். அப்போ கேன்சர் மாதிரியான பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்து உருவாக்குற கம்பெனி தான் இந்த ஆபட் அப்படின்ற இந்த கம்பெனி. இப்போ இது வந்து என் பொண்ணு வந்து எடுத்துட்டு இருக்கா இந்த டேப்லெட், வந்து கேன்சர் பேஷண்ட் அப்படின்றதுனால அவளுக்கு வந்து நாங்கள் இதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கும் இந்த கம்பெனி இருக்காங்க. ஆனா இவங்களுடைய பிரைமரி ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா லூப்ரான். அது யாரு கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, நான் வந்து ஆணா இருந்து பெண்ணா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த லூப்ரான் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு மெடிசின்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இது வந்து பியூபர்ட்டியை வந்து பிளாக் பண்ணும். அதுக்கப்புறம் போன் டென்சிட்டி இருக்குல்ல, நம்ம எலும்பு வந்து நல்லா அடர்த்தியா நல்லா ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கான அந்த ஒரு தன்மையும் இந்த மெடிசின் தடுக்குது. நீங்க வளரும் போது அந்த 13 வயசு 15 வயசு அந்த டீனேஜ்ல தான் வந்து நம்ம போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். இப்போ இந்த மெடிசின் போடும்போது என்ன ஆகும்னா போன் டென்சிட்டி வந்து குறையும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போன் டென்சிட்டி குறைஞ்சா அதுக்கு வந்து போன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்னொரு மருந்து கொடுப்பாங்க. நல்லா இருக்கிற பெண் குழந்தைய ஆணா மாத்துறதுக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸையும் பண்ணி அவங்க எலும்பினுடைய வளர்ச்சி அதையும் கெடுத்து அதுக்கப்புறம் எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்னொரு மருந்தையும் கொடுக்குறது. அப்ப என்னன்னா இதுல லாபம் பார்க்கறது யாரு, இதுல வந்து கொழுக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் தான். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியில ஸ்காட் என்ன சொல்றாருன்னா ஒரு சர்ஜரிக்கு $70,000 ஆகும்ன்றாரு யூஎஸ் டாலர்ஸ். அப்போ நம்ம ஊர்ல வந்து நீங்க ஒரு பாதி வச்சுக்கோங்க, ஒரு $35,000 வச்சாலுமே 30 லட்ச ரூபாய் வருது. அப்போ காசையும் கொடுத்து உடம்பையும் கெடுத்து நம்மளுடைய இயற்கையான உடம்பையும் மாத்தி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நீங்களே வாங்கி உங்க லைஃபையே நீங்க வந்து அழிச்சு போடுறீங்க அப்படின்றத பத்தி ஏன் இவங்களாம் பேச மாட்டாங்க? ஏன் இந்த மீடியா பேச மாட்டேங்குது? இவங்க பண்றதெல்லாம் நம்ம பேசினா நம்மள வந்து டிரான்ஸ்போபிக் அப்படின்றாங்க. ஃபோபியானா ஒரு பயம். இவங்க பண்றதெல்லாம் நம்ம சுட்டி காட்டினா நம்ம வந்து மென்டலாம், நமக்கு ஏதோ பிரச்சனையா. நம்ம குழந்தைங்களை நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா வளர்க்கணும். முக்கியமா இந்த 2K கிட்ஸ் இவங்க வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாருங்க. இவங்கள வச்சு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய மாஃபியாவே இருக்கு. இது எதுவுமே புரியாம நம்ம ஊர் பாலிட்டிஷியன்ஸும் சரி மீடியாவும் சரி நல்லா ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க. வானவில் கொடி ஒன்னை எடுத்துக்க வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைமுறையை இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க. மீடியாவை பேசியாச்சா, அடுத்து நம்ம சினிமாக்கு வருவோம். நான் பேசியிருப்பேன் ஹாலிவுட் வந்து ஒரு சாத்தான், ஒரு தீய சக்தி, யாரை பத்தியும் கவலைப்படாத, எந்த ஒரு மோரல் லைஃப் பத்தியும் கவலைப்படாத, மக்களை கெடுக்கிறதுக்குனே இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த ஹாலிவுட் கூட்டம். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா சினிமா மூலமாக இந்த விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த டேனிஷ் கேர்ள் அப்படின்ற பேர்ல ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து 2015ல வந்துச்சு. நான் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன் அப்படின்னா இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணேன் இந்த எல்ஜிபிடியை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த எல்ஜிபிடி அப்படின்ற இந்த அமைப்புக்கு எதிராக நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சது எப்பன்னா இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான். இந்த படம் வந்து ஒரு பயோபிக், ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி லில்லி எல்பி அப்படின்ற பெண் அப்படின்னு தங்களை நினைச்சுக்கிட்ட ஒரு ஆண், அதாவது ரியல் லைஃப்ல பெண்ணாக மாறின ஒருத்தரோட கதை தான் இந்த டேனிஷ் கேர்ள் அப்படின்ற இந்த படம். இவங்க வந்து டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுடைய உண்மையான பெயர், அதாவது இவங்க ஆணா இருக்கும்போது ஆணா தான் பிறந்திருக்காங்க, அதனுடைய பெயர் வந்து
எய்னார் அப்படின்ற ஒரு பேரு. இவங்க என்ன பண்றாங்க, மேரேஜ் பண்ணி 6 வருஷம் ஒண்ணா ஒரு பெண் கூட ஒண்ணா வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் சரி, அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க 2 பேருமே பெயிண்டர்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து பெண்ணா மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பெண் மாதிரியே தன்னை வந்து நினைச்சுக்கிறாங்க. பெண்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடுறாங்க. போட்டுட்டு கடைசியா வந்து நான் பெண்ணா மாறுறதுக்கான சர்ஜரி பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் பெண்ணாக மாறணும் அப்படின்ற இந்த சர்ஜரி வந்து உலகத்திலேயே முதல் முறையாக இவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அதுல ஒருத்தர். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுடைய டெஸ்டிகிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அது ஒரு சர்ஜரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வெஜைனாவை உருவாக்கணும் இல்லையா, பீனிஸை வந்து கட் பண்ணணும், அது ஒரு சர்ஜரி. இது நடந்தது வந்து 1925 அந்த பீரியட்ல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து இன்னொரு ஆசையும் ஒன்று வந்துச்சு. என்னன்னா, நான் வந்து பெண் மாதிரி மாறி குழந்தை பெத்துக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க ஆனா தான் பிறந்திருக்காங்க, ஆனா தான் வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கு திருமணமும் ஆயிருக்கு. திருமணம் ஆகி அந்த பொண்ணு கூட 6 வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு செக்ஷுவல் லைஃப் தான் இருந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பெண்ணா மாறுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண்ணினுடைய யூட்ரஸ் அதை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி இவங்க உடம்புல கொண்டு வந்து வச்சாங்க. இவங்க உடம்பு அதை ஏத்துக்கல. ஒரு ஆணுடைய உடல் வந்து எப்படி யூட்ரஸை ஏத்துக்கும்? அதுக்கப்புறம் அது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க வந்து இறந்தே போயிடுறாங்க. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை. இப்போ இந்த கதையை பேஸ் பண்ணி இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் படமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. இதுல வந்து பல விஷயம் இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு சீன் வரும். இப்போ இவங்க ஒய்ஃபும் வந்து பெயிண்டர்னு சொன்னேன்ல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து பெயிண்டிங் வரையறதுக்கு ஒரு பெண்ணை வந்து மாடலா வச்சுப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்து அந்த மாடல் வரமாட்டாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு, அவங்க ஹஸ்பண்ட்க்கு பெண் மாதிரியான அந்த உடையை வந்து போட்டு விடுவாங்க. போட்டு விட்டு அவரை வந்து மாடலா அங்க வந்து உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து படம் வரைவாங்க. இப்போ இவருக்கு என்ன ஆகும்னா, அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இவருக்கு வந்து பெண் மாதிரியே நானும் மாறணுன்ற மாதிரி அந்த ஒரு ஆசை வந்து அப்பதான் வெளியே வரும். அந்த சீன்லாம் பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க மேலே போட்ட உடனே அவங்களுடைய பிறவி பலனை வந்து அவங்க அடைஞ்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆவாங்க. அந்த பெண்களோட ட்ரெஸ்ஸை போடும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கையின் அந்த நோக்கமே வந்து நிறைவேறிச்சு. அந்த மாதிரி அந்த படத்தில் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி டிராயிங் வரையும் போது அந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து லில்லி அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. சும்மா அது ஒரு விளையாட்டா வச்சது. அப்போ ஓவர் த பீரியட் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து தன்னை பெண் மாதிரியே தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு நான் பெண்ணா மாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கடி அவங்களுடைய ஒய்ஃபோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போடுறது. இது வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து விஷயமே தெரியுது. இவன் ஏன் இப்படி இருக்கான், பெண் மாதிரி ஏன் மாறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, லில்லி அப்படின்ற அந்த ஒரு பெர்சோனா, அந்த ஒரு பர்சன் வந்து டேக் ஓவர் பண்றாங்க இவரை. அப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து லில்லியாக மாறிட்டு இருக்காரு. இப்போ நம்ம வந்து படத்துல எல்லாம் பார்த்திருப்போம்ல, மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்குள்ள வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஃபிக்ஷன். இது வந்து நம்ம கற்பனையா தான் படத்துல பார்த்திருக்கோம். பட் ரியல் லைஃப்லயும் அப்படி இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பல கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அது ஒரு மென்டல் ப்ராப்ளம், அது ஒரு மனப்பிறழ்வு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு அப்படிதான் இருக்காப்பா, சரி வா அறுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆனா பெண்ணாவும் பெண்ணானாவும் மாத்திட்டு இருக்காங்க. லில்லியாக அவங்க வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு டாக்டர் போய் பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு வந்து மென்டலி ஏதோ பிரச்சனை இருக்கு, மனசுல ஏதோ பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து மனநிலை சிகிச்சை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை மருத்துவமனையில இவங்களை அட்மிட் பண்ண சொல்றாங்க. ஆனா இவங்க அதை செய்யல. ஆனா அந்த படத்துல வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, பயங்கர எமோஷனலா அவங்க ஏதோ விக்டிம் மாதிரியும் தன்னுடைய உண்மையான நேச்சர், நான் பெண் அப்படின்றதான் என்னோட உண்மையான நேச்சர், அதை வந்து நான் அந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவங்க போடுற மியூசிக் என்ன, வசனங்கள் என்ன நோக்கம் அப்படின்னா, நம்மளை வந்து அவங்க மேலே நமக்கு ஒரு சிம்பத்தி வர வைக்கிறாங்க. நம்ம வந்து அதாவது ஆடியன்ஸ் வந்து ஒரு எம்பத்தைஸ் பண்ணி அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து நான் ஒரு ஆண் ஆனால் நான் பெண்ணா மாறுறேன், பெண்ணா உணர்றேன் அப்படின்னு சொல்றவங்களை வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்றத ப்ரொபகேட் பண்ற மாதிரியான படம் தான் அந்த படம். அந்த படத்துல ஒரு வசனம் வரும். அவங்க சொல்லுவாங்க, God made me a woman, but the doctor is curing me of the sickness that was my disguise. So, what you're suggesting is that a doctor intervened? Correct a mistake in nature. He made you a woman. No, God made me a woman. But the doctor is curing me of the sickness that was my disguise. கடவுள் என்னைய பெண்ணை தான் படைச்சிருக்காரு. இப்போ டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்ஜரி பண்ணி நான் ஒரு வேஷம் போட்டிருக்கேன்ல வெளியே, ஆண் அப்படின்றது தான் வேஷமா இவங்க சொல்றாங்க. அந்த டிஸ்கைஸ், அந்த வேஷத்தை வந்து நான் கலைக்கிறதுக்கு, அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு தான் டாக்டர் வந்து இப்போ ஆப்ரேட் பண்றாங்க. இப்போ அப்படியே மாத்தி சொல்றாங்க, நீ ஒரு ஆண் ஆனா பெண் அப்படின்னு நீயே நினைச்சுக்கிற. அப்போ உன்னுடைய நோய் என்னது, உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு மனநோய். ஆனா இதை பத்தி பேசாம அப்படியே மாத்தி சொல்றாங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா, இந்த சர்ஜரிக்கு பேர் என்னன்னா ஜெண்டர் அஃபர்மிங் கேர். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ஜெண்டர்
அஃபர்மிங் கேர். இவங்க ஜெண்டரை நீங்க வந்து அஃபர்ம் பண்ணி அவங்கள வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணலையாம், உடம்ப வந்து அறுக்கலையாம், அதுக்கு பேரு கேராம். ஜெண்டர் அஃபர்மிங் கேர். இந்த பேர்லாம் சூப்பரா வைப்பானுங்க, நல்லா வாழைப்பழம் மாதிரி இருக்கும் பேரெல்லாம். உள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி யாரும் பேசுறது இல்ல. ஒரு அப்நார்மல் பிஹேவியரை நம்ம நார்மல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எல்ஜிபிடில ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குவேர், நான் பைனரி, இன்னொன்னு வந்து ஜெண்டர் இஸ் a fluid அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஆணா இருப்பாரு, நெக்ஸ்ட் வீக் வந்து பெண்ணாக தன்னை உணர்வார். இந்த பாலினம் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் இவங்க சொல்லக்கூடியது. வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து மனசுல வந்து என்னென்னமோ தோணும். அவங்களுக்கு மனசுல தோன்றதெல்லாம் நான் வந்து சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அதை வந்து நான் அஃபர்ம் பண்றேன், அதை நான் உறுதிப்படுத்துறேன், அதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆதரிக்க வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கும் பீடோஃபிலியா வந்து நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. குழந்தைங்க மேல உறவு வச்சுக்கிறதுக்கான அந்த ஆசை வரும்ல, அந்த மாதிரி ஆட்களை வந்து இன்னைக்கு நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு தனி வீடியோவை நான் பண்றேன். முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அது சரி, அது அவருடைய உரிமை அப்படின்னு பேசுறாங்க இந்த எல்ஜிபிடி கூட்டம். ஆங்கிலத்தில் வந்து பெர்வர்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. அப்பனா என்னன்னா, நார்மலா ஒரு பிஹேவியர் இருக்கும், இவங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மலா ஒன்று தோணும், அதை வந்து இவங்க நியாயப்படுத்துறாங்க. இது அவருடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாத்திகம் அப்படின்ற ஒரு கொள்கை. இப்போ நாத்திகத்தில் வந்து என்ன அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஒரு அத்தாரிட்டியே கிடையாது, எனக்கு நான் தான் அத்தாரிட்டி. அப்போ என்ன ஆகும்னா, நான் என்ன சொல்றேனோ அதுதான் சரி, எனக்கு என்ன தோணுதோ அதான் சரி. இப்போ இந்த எல்ஜிபிடி குரூப் என்ன பண்றாங்கன்னா, எல்லா விதமான செக்ஷுவல் டிசைரையும் நியாயப்படுத்துறாங்க. ஹோமோசெக்சுவாலிட்டி, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கப்புறம் பிடிஎஸ்எம், இதெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து ஆணா மாறணும்னு தோணுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தோணுது அப்படின்றதுனாலே அது சரியாயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இயற்கை வந்து உங்களை சரியா தான் படைச்சிருக்கு, உங்களை ஒரு பெண்ணை தான் படைச்சிருக்கு. இல்ல நான் ஆணா மாற போறேன் அப்படின்னு சொல்றது வந்து இயற்கைக்கு எதிரானது. இப்போ இயற்கையாவே இந்த ஹார்மோன் பிரச்சனைனால நம்ம ஊர்ல உண்மையாவே திருநங்கைகள் இருக்காங்க, அது வேற கேஸ், அது வந்து இயற்கை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நார்மலான பெண் தான், ஆனா மாற போறேன், எனக்கு வந்து மைண்ட்ல அப்படி தோணுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல தோணிருச்சு அப்படின்றதுனாலயே அது சரியாயிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள், என் முன்னால இப்போ ஃபுட் இருக்கு, ஒரு பிரியாணி இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணணும், கையில எடுத்து வாயில வச்சு சாப்பிடணும். இதுதான் ப்ராசஸ். இப்போ ஒருத்தன் வந்து என்ன வந்து செவுல்ல அடிங்க, அப்பதான் வந்து எனக்கு பசி வரும், நீங்க என்ன செவுல்ல அடிக்கும் போது தான் அந்த சாப்பிடுற ஃபீலிங் எனக்கு வருது, எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, நீங்க அடிங்க, அப்பதான் நான் வந்து அப்படியே உணர்ச்சி அடைந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அது நார்மல் பிஹேவியரா நீங்க யோசிங்க. அப்போ வந்து இயற்கையிலே ஒரு படைப்பு, ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இல்ல எனக்கு வந்து வேற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை நார்மல் அப்படின்னு நம்புறாங்க. நம்பிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீயும் ஒத்துக்கோ, நீயும் நம்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது ஒரு மனநிலை சார்ந்த ஒரு பிரச்சனை. 18 வயசு இல்லைன்னா 20 வயசு அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது அப்படின்னா அது எதனாலன்னு போய் பார்க்கணும். அது பார்க்கறது இல்ல. அதுக்கப்புறம் இந்த கூகுள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மையார் இருக்காங்க இல்லையா, இந்த அம்மையார் கிடையாது, இந்த ஆண் லில்லி எல்பி, இவங்களுடைய பர்த்டேவை நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டூடில் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து இவங்கள போட்டு வச்சிருந்தாங்க. கூகுள்காரன் ஒரு டெக் கம்பெனி, அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ஒரு சொசைட்டி லெவல்ல, எல்லா லெவல்லையும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு சினிமாக்காரன், அதுக்கப்புறம் மீடியா எல்லாரும் சேர்ந்து இதை வந்து புஷ் பண்றாங்க. எல்ஜிபிடி, டிரான்ஸ்ஜெண்டரிசம், லெஸ்பியன், கே அப்படின்னு சொல்லி இதை வந்து மக்கள் மேல கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்போ இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. என்னன்னா, நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் நான் படிச்சேன், ஒரு 8 மாசம் இருக்கும். அதுல அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, டைட்டில பாருங்க, as kids they thought they were trans, they no longer do. சின்ன வயசா இருக்கும்போது நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு இவங்க நினைச்சாங்களாம் குழந்தையா இருக்கும்போது. ஆனா இப்போ அப்படி அவங்களுக்கு தோணல. எப்போ ஆபரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம். இதுல வந்து அவங்க கிரேஸ் பவல் அப்படின்ற ஒரு பெண், அவங்களுடைய கதையை பத்தி இதுல வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஆர்டிகிள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், படிங்க கண்டிப்பா. முக்கியமான ஒரு கட்டுரை, பெருசா இருக்கும், ஆனா படிச்சிருங்க கண்டிப்பா. இப்போ இவங்க வந்து ஒரு பெண், இவங்களுக்கு வந்து 12 இல்லைன்னா 13 அந்த வயசுல நான் ஒரு பையனா மாறினா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வருது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, 17 வயசுல அவங்க 2 மார்பகத்தையும் அறுத்தாச்சு. அறுத்துட்டு ஒரு ஆணாவே மாறி ஆணாக வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு வயசு வந்து 23, 23. 6 வருஷம் கழிச்சு ஏன்டா இதை பண்ணோம், நான் வந்து இப்ப டிரான்ஸாக உணரவில்லை, நான் ஒரு பாயாக இல்ல, நான் கேர்ள் தான் அப்படின்னு மாதிரி இப்ப சொல்றாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சின்ன வயசுல டீனேஜ் பசங்களுக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். அவங்க அப்பதான் வந்து வாழ்க்கையில அடல்ட்டாக மாறுவாங்க. அப்ப அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்க உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படும். அது வந்து அவங்கள ஒரு சில குழப்பத்துக்கு வந்து உள்ளாக்கும். அவங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு வந்து அப்பதான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கியமான ஆனா ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜ். அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆக்டிவிஸ்ட்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த எல்ஜிபிடி மாஃபியா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ அப்படியா, உனக்கு வந்து ஏதோ பிரச்சனை, உன்னோட ஜெண்டர்ல தான் பிரச்சனை, நீ வந்து வெளியே நல்லா இருக்க, ஆனா உள்ள வந்து நீ ஆணாக இருக்க, வெளியே பெண் மாதிரி தெரிஞ்சாலும் நீ வந்து ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து குழப்புறாங்க. இதை குழப்புறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்றதை விட நியூயார்க் டைம்ஸ் சொல்றான் பாருங்க, அதை படிக்கிறேன்.
பட் ரைட் விங் டெமோகாக்ஸ் ஆர் நாட் தி ஒன்லி ஒன்ஸ் ஹூ ஹேவ் இன்ஃப்ளேம் திஸ் டிபேட். நீங்க என்ன சொல்றீங்க, நீ வந்து ரைட் விங், நீ வந்து வலதுசாரி, நீங்க தான் வந்து எல்ஜிபிடிக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்க தான் சொல்வீங்க. ஆனா டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிஸ்ட் have pushed their own ideological extremism, especially by pressing for a treatment orthodoxy that has faced increased scrutiny in recent years. அவன் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. யார் சொல்றான்னா நியூயார்க் டைம்ஸ் சொல்றாங்க. நியூயார்க் டைம்ஸ் யாருன்னா ஒரு லெஃப்ட் விங் மீடியா, அவங்க ஒரு இடதுசாரி. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இவங்க வந்து ஆதரவா நிற்பாங்க. இவங்களே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட்லாம் சேர்ந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஒரு ஐடியாலஜி, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி, அதை வந்து குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு, இந்த கிரேஸ் பவல் அப்படின்ற இந்த பொண்ணுக்கு நான் ஏன் ஆனா மாறணும்னு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ரீடிங் அபவுட் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் ஆன்லைன், பவல் பிலீவ்ட் that the reason she didn't feel comfortable in her body was that she was in a wrong body. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நேரா ஆன்லைனுக்கு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன், இன்ஸ்டாகிராம், அதுதான் இன்னைக்கு வந்து 2K கிட்ஸ்னுடைய ஒரு வாழ்க்கையாவே இருக்கு. இப்போ அதுல போனா யார் அங்க உட்காந்துருக்காங்கன்னா, இந்த எல்ஜிபிடி கும்பல் அங்க உட்காந்துருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஒரு தப்பான பாடியில பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி இவங்களை குழப்பி விட்டுருக்காங்க. அதை வந்து அவங்களே சொல்றாங்க பாருங்க. டிரான்சிஷனிங், அதாவது இந்த ஆபரேஷன் பண்றது seemed like the obvious solution. The narrative she had heard and observed was that if you don't transition you will kill yourself. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்த நரேட்டிவ், இவங்க சொன்ன ஸ்டோரி என்ன, இந்த எல்ஜிபிடி கும்பல் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா நீ வந்து தற்கொலை பண்ணிப்ப, நீ வந்து உன்னோட உண்மையான செல்ஃப், அதாவது நீ ஒரு ஆண் அப்படின்றதா, நீ இப்போ ஆனா மாறல அப்படின்னா, இந்த ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா உனக்கு வந்து தற்கொலை தாட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருக்காங்க. திருப்பி சொல்றேன், இதை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா இதை சொல்றது யாரா, நியூயார்க் டைம்ஸ் சொல்றாங்க. நியூயார்க் டைம்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனவங்க, அவங்க வந்து கமலா ஹாரிஸ் எல்லாம் ஆதரிச்சவங்க. அவங்க சொல்றாங்க இதுக்கு தான் நமக்கு வந்து ட்ரம்ப் வேணும்னு நான் சொல்றேன். இப்போ அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், அப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு சைல்டு அபியூஸ், இது வந்து குழந்தைகளை வந்து அபியூஸ் பண்றதுன்னு சொல்றாரு. The left-wing gender insanity being pushed on our children is an act of child abuse. Very simple. குழந்தைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீ வந்து ஆணா இருந்தா பெண்ணா மாறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி குழந்தைகளை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. யார் பண்றாங்க, லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. லெஃப்ட் விங் ஜெண்டர் இன்சானிட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப என்ன பிரச்சனைனா, இது லெஃப்டிஸ்ட் கூட்டம் முழுக்க சேர்ந்து குழந்தைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன். நான் ஆட்சிக்கு வந்த உடனே நான் ஒரு சைன் பண்ணுவேன். என்னன்னா, ஃபெடரல் ஏஜென்சி எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் இதை பண்றாங்களோ, இதை வந்து ப்ரமோட் பண்ற அந்த குரூப் வந்து நான் சீஸ் பண்ணுவேன். குழந்தைங்களுடைய ஜெண்டரை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புற எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன், அவங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு பேசுறாரு. On day one, I will revoke Joe Biden's cruel policies on so-called gender-affirming care. Ridiculous. A process that includes giving kids puberty blockers, mutating their physical appearance, and ultimately performing surgery on minor children. Can you believe this? I will sign a new executive order instructing every federal agency to cease all programs that promote the concept of sex and gender transition at any age. இது ஏன் நம்ம ஊர்ல யாரும் பேச மாட்டாங்க? நம்ம ஊருக்கு இது வந்துருச்சுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சென்னையில இருக்கிற 2 பொண்ணுங்க இதை பண்றாங்க. இப்போ நம்ம அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு ஆதரவாக கொடி ஆட்டிட்டு இருக்கு. இப்போ அங்க ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. பட் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவா நிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஆர்டிக்கல்ல படிச்ச மாதிரி தான், குழந்தைங்களுக்கு அந்த வயசுல இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து சரியான வழியில கொண்டு வரணும். ஆனா இது எதுவுமே பண்ணாம அவங்களுடைய குழப்பத்துக்கு நம்மளும் துணை போய் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு, இது வந்து புரட்சி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இதை பேசுறவங்க எல்லாம் பாருங்களேன், இது ஒரு புரட்சி, இது ஒரு ப்ராக்ரஸ் அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம சொசைட்டி வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு, ஏன் யாருமே இதை பத்தி சொல்ல மாட்டாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள்கிட்ட போய் நீங்க போய் பேசுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்ஜிபிடின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு குரூப். அவங்களுடைய நோக்கமே நம்ம குழந்தைகள் தான். நம்ம குடும்பத்தை அழிச்சு நம்ம குழந்தைகளை காலி பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய அஜெண்டாவே. இதுதான் இன்னைக்கு வந்து இது வந்து ஏதோ பெரிய புரட்சி நம்ம வந்து பேசிட்டு இருக்கலாம். ஆனா இது வந்து நம்ம சமூகத்துல வந்து ஏற்படுத்துற அந்த தாக்கம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். நான் வந்து இந்த எல்ஜிபிடி பத்தி பேசுறத நிறுத்த போறது கிடையாது. கண்டிப்பா நான் பேசுவேன். மக்கள் கிட்ட இது ஒரு மூவ்மெண்ட்டா கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. இப்போ நம்ம கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டோ இல்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசாங்கமோ, இப்ப ட்ரம்ப் பண்ண மாதிரியான இந்த விஷயங்களை வந்து பேசினா மட்டும் தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். பட் இவங்களே அதுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் பேசி ஆகணும், நம்ம குழந்தைகளை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். அப்ப நான் வந்து எல்லா வீடியோலையும் ட்ரம்ப் நான் ஏன் பேசுறேன்னா, இதனால தான் பேசுறேன். இந்த ஒரு மனுஷன் மொத்த யூஎஸும் மொத்த அமெரிக்காவும் மொத்த உலகமும் ஒரு விஷயத்துக்கு ஜால்ரா போடும்போது இவர் தனியா நின்று அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அடுத்த 4 வருஷம் இந்த லெப்டிஸ்ட்லாம் ரொம்ப கத்துவாங்க. நீங்க பாருங்க, அது முக்கியமா இந்த எல்ஜிபிடி கூடலாம் ரொம்ப கத்துவாங்க. பாருங்க, ட்ரம்ப் வந்து ஒரு ஃபேசிஸ்ட், ஒரு ஹிட்லர் அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ மீடியா இப்படி தான் இருக்கும். இந்த லெப்டிஸ்ட் அரசாங்கமும் சரி, இந்த லெப்டிஸ்ட் மீடியாவும் சரி, இவங்க இப்படி தான் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் காப்பாற்றிக்கணும்.